கோச்சிங்னு அவர் ரியலாக ஒன்றும் பண்ணலை. ஏன்னா தோனி இருக்க வரைக்கும் யாருமே கோச்சிங் பண்ண முடியாது. சும்மா பர்ஸு செல்ஃபோனை வாங்கி வச்சுட்டு வெல்டன் பாய்ஸ் அப்படி கை தட்டுவோம், அவ்வளோதான் பண்ணுவார். T20 லீக்லயுமே அந்த டிஎஸ்கேன்னு சொல்ற டீம் இருக்கட்டும், யாருமே குவாலிஃபை ஆக முடியல, வின் பண்ணவே இல்லை. மொத்தத்தில் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு தட் இஸ் நாட் அ குட் கோச். தோனி அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடையாது. இப்போவே அவர் ஒரு வருஷம் ஏமாத்திட்டார். என்ன கேட்டால் இவங்களே மேனேஜ்மெண்ட்டே அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி விளையாடுறேன்னு சொல்லு அப்படி. அது பிசிசிஐ வந்து டிவி கலெக்ஷனுக்காக இவங்கெல்லாம் சேர்த்து சதி பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் வந்து ரொம்ப பெருசா பேச போறாங்க. 3 வருஷமா அடி வாங்கிட்டு இப்போ வேற வழி இல்லாம அவங்களே ஹர்திக் பாண்டியாவை வழி அனுப்புறாங்க. எந்த டீம் அவர் எடுக்கிறாங்களோ அகைன் தே ஆர் ஃபுல். ஏன்னா அவர் இன்ஜரி ப்ரோன். இப்போ கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சா யார் வரப்போறான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. தோனி இருக்கிற வரைக்கும் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கோச்சிங் சிஎஸ்கே. இந்த வார்த்தை நான் சொல்றது வந்து ஷாக்காக இருக்கலாம் உங்களுக்கு. தோனி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. சீஃப் அண்ட் பிளானிங் அவர் ஒருத்தர் தான் ஒத்துட்டார். தோனிக்கு பிளானிங் கிடையாது, ஹோம் ஒர்க் கிடையாது. மற்ற பிளேயர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ அனாலிசிஸ்லாம் பண்ணி அந்த பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. ஃபீல்டு என்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க. இன்ஸ்டிங்டிவ் கேப்டன். தோனி இருக்கிற வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. தோனி இல்லைன்னா ஆரோர்ஸ்னேலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட் பிளேயர் டாக்டர் விவி கிரி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஐபிஎல் டைம்லேயே நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பேசியிருக்கோம். சிஎஸ்கே டீம் ஒரு லெகசியை வந்து ஃபார்மேஷன்லாம் கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு டீம் டக்குன்னு ஒரு அடி வாங்குது, அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே போகிறாங்க. என்ன காரணம், யார் காரணம்ன்றப்போ ஓப்பனாகவே நிறைய தடவை நீங்களும் சொல்லியிருக்கீங்க இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கரெக்ட். ஆமாம், ஃபிளமிங்ஸ் அப்படின்றத நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. இப்போ சிஎஸ்கே ஒரு டிசிஷன். ஆமாம், அந்த ஆக்ஷன் டேபிள் உட்காந்து அவர் கெடுத்தார். அவரே பண்ணாரா இல்லை அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருந்தான்னு தெரியல, அது வேறு விஷயம். பட் ஆக்ஷன் டேபிளில் தப்பாக எடுத்தது அவர் தான். ரெண்டாவது, கோச்சிங்னு அவர் ரியலாக ஒன்றும் பண்ணலை. ஏன்னா தோனி இருக்க வரைக்கும் யாருமே கோச்சிங் பண்ண முடியாது. அது வந்து எல்லாம் சொல்லுவாங்க, தோனி இருக்கும்போது வாயே திறக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே விளையாடுனவங்களாம் நானும் கோச் பண்ணியிருக்கேன். அது இதில் என்னன்னாக்கா சும்மா பர்ஸு செல்ஃபோனை வாங்கி வச்சுட்டு வெல்டன் பாய்ஸ் அப்படி கை தட்டுவோம், அவ்வளோதான் பண்ணுவார். வேறு எதுவும் பண்ண முடியாது. வந்து கோச்சிங் ஒரு டிப்ஸ் எதுவும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அது தெரியும் எனக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர், அதாவது ஃபிளமிங்ஸ் வந்து இப்போ இல்லை, அது எப்படின்னாக்கா எஸ் பாஸ். இப்போ எவ்வளோ பேர் வந்து ஈவன் பாலிட்டிக்ஸில் கூட எடுத்துனாக்க தலைவர் என்ன பண்ணுவார், நம்ம சொல்கிறத கேட்குற ஆளை வந்து டெபுட்டி ஆக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் இப்போ அவரை வந்து அதில் வந்து கைது விட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக அவர் மேலே ப்ளேம் வருது. ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆக்ஷனில் இந்த 2 பேர் எடுத்தாங்க இல்லையா, 14.2, அதில் வந்து சில பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் நான். கார்த்திக் சர்மா. ஆமாம், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், அப்புறம் 2-3 பேர். அது அதே மாதிரி ஸ்பின் பவுலர்ஸ் 2-3 பேர் எடுத்திருக்காங்க. அந்த சஹர், அதெல்லாம் அனாவசியம், 6 கோடி 7 கோடியோ கொடுத்து. ஸோ அப்படின்னு ஒரு மனக்கசப்பு வந்திருக்குது. அதனால் வந்து அவர் மேலே இப்போ பழிய போட்டாங்க. என்ன கேட்டால் மொத்தமாக அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் நடக்கிற T20 லீக்லையுமே அந்த டிஎஸ்கேன்னு சொல்கிற டீம் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. யாருமே குவாலிஃபை ஆக முடியல, வின் பண்ணவே இல்லை. அது ஏன்னா அதுலேயும் டீம் செலெக்ஷன் தப்பாக தான் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு தட் இஸ் நாட் அ குட் கோச். ஆனால் முதல் 10 வருஷம் அவர் ஒன்றுமே பண்ணல. நான் திருப்பி சொல்கிறேன், அவர் ஒன்றுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் தோனி தான். தோனி அந்த தோனியோட டீம், சீனியர் டீம், அவங்க வந்து தே டுக் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னா, டூப்ளசி, ஷேன் வாட்சன், அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க அவங்கள வந்து உயிரை கொடுத்து விளையாடி கப் அடிச்சாங்க. அதனால் இவர் ஒன்றும் இப்போ யங்ஸ்டர்ஸை அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அந்த அதனால தான் லாஸ்ட் 2 வருஷமாக 9 and 10 இருக்காங்க சிஎஸ்கே. அது காரணமே அந்த சீனியர்ஸ் போயிட்டாங்க. ஸோ இப்போ தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது சார், இப்போ என்னன்னா இவர் வெளியே போயிட்டாரு. இப்போ ட்ரேட் ஒன்று பேசுகிற மாதிரி தொடர்ந்து இந்த ட்ரேட், லைக் நம்ம ஆல்ரெடி ரிஷத் பண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். குல்தீப் யாதவ் டு ரிஷத் பண்ட் அப்படிங்கிறது அதுவே ஓரளவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா ரிஷத் பண்ட் தான் இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்களே, இதை தான் நான் முன்னாடியே சொல்வேன். ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் எல்லாமே மென்டல். தப்பாக ஆள் எடுப்பாங்க, தப்பாக. இதே ரிஷப் பந்த் 27 கோடிக்கு எடுத்து மூளை இல்லாமல் எடுத்துட்டு இப்போ வந்து அவரே வந்து எனக்கு பணம் அதிகம் வேணான்னு திருப்பி அனுப்புறாரு. அந்த அளவுக்கு பிரெயின்லெஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ். ஆனால் அப்படி இருக்கும்போது ரிஷத் பண்ட் குல்தீப் யாதவ் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரிஷத் பண்ட் ஒரு கேப்டனா அவர் தோர்த்திருந்தாலும் ஒரு பிளேயராக T20ல ஓரளவுக்கு ஆடக்கூடிய ஒரு நபர் தான். யார்? ரிஷத் பண்ட். இல்லை, ரிஷப் பந்த் வந்து ஹஸ் காட் அ நேம். எப்படின்னா
திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுவார்னு அவருக்கு ஒரு நேமு வந்திருக்கு. என் கிரிக்கெட் சர்க்கிளில் எங்களுக்கு தெரியும். சுனில் கவாஸ்கர் சொன்னார் பாருங்க, ஸ்டூபிட் ஸ்டூபிட் ஸ்டூபிட்னு கோவத்தோடு திட்டினார் பாருங்க. அதாவது எப்படின்னாக்க அந்த ஸ்ட்ரோக் அவர் விளையாடுனதுனால இந்தியா வந்து ஒரு டெஸ்ட்டே ஓதப்பட்டது மெல்பர்னில். அந்த அது சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லோரும். ரெண்டாவது வந்து அவருக்கே தெரியுது அவங்க ட்ராப் பண்ணுறாங்கன்ட்டு. அப்படி இருந்து கூட அந்த பைத்தியகாரத்தனமாக ஒரு ஸ்ட்ரோக் ஆடினார். அப்புறம் சமயத்தில் ரிவர்ஸ் ஸ்வீப்பர் ஆடி அவுட் ஆவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் பேட்ஸ்மேன் பண்ணுற வேலை இது. உண்மையிலே டீமுக்காக விளையாடுறோம் பண்ண மாட்டான். ஸோ அதனால் அவர் மேலே வந்து எப்போவுமே எனக்கு ஒரு அதிருப்தி. ஆனால் அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரேடுக்கு நடுவில் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் வந்து ரொம்ப பெருசாக பேச போகிறாங்க. நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்தே சொல்லியிருந்தோம், மும்பைக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஏதோ ஒரு முதல்ல சொல்லிட்டேன். ஆமாம், வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எப்படி கொண்டு வந்தாங்களோ அது கொண்டு வந்தது ஓனர்ஸ். கொண்டு வந்தோன்னே டீம் அப்படியே ஷேட்டர் ஆகிடுது. அந்த டீமில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ரோஹித் சர்மா சைடு அவன் ப்ரிப்பேர் பண்ண டீம் அது எல்லாம் அவன் கூட இருந்துட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ 2-3 வருஷமாக அடி வாங்கிட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்களே ஹர்திக் பாண்டியாவை வழி அனுப்புகிறாங்க. ஸோ அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் ஆர் ஃபூல்ஸ். ஏன்னா அந்த ட்ரேட் அப்படின்ற வார்த்தை வருது, ஹர்திக் பாண்டியான்ற வரும்போது நிறைய பேர்கள் வந்து உள்ள அடிபடுது. இந்த டீமுக்கு போகலாமா? ஏன்னா ஹர்திக் பாண்டியா உள்ளே போனால் ஒரு கேப்டன்சின்ற ஒரு மரியாதையோட போகணும்னு ஆசைப்படக்கூடிய அதெல்லாம் ஓகே. எந்த டீம் அவர் எடுக்கிறாங்களோ அகெயின் தே ஆர் ஃபூல்ஸ். ஏன்னா அவர் இன்ஜரி ப்ரான். எந்த சீசனும் ஃபுல்லாக விளாடுறது இல்லை இது வரைக்கும். அப்பப்போ நடுவில் பிரேக் எடுத்துப்பார். அந்த மாதிரி ஒரு ஆளை போய், அதுவும் இப்போ ரீசெண்ட் டயத்தில் ரொம்ப இன்ஜரி இருக்குது. அதனால் அவர்கிட்ட இப்போ கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதான் என்னோட ஒப்பீனியன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது எங்கே போய் முடியுதுன்னா சிஎஸ்கே, அதாவது தோனிக்கு தலைமையில் தோனிக்கு கீழே ஹர்திக் பாண்டியா விளையாடும்போது அவர் இன்னமும் உற்சாகமாக ஆடக்கூடிய ஒரு நபர். ஏன்னா தோனி அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடையாது சார். வரப்போகிற ஐபிஎல்ல கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போவே அவர் ஒரு வருஷம் ஏமாற்றிட்டார் என்ன கேட்டாக்க. அது ஏன்னா இவங்களே மேனேஜ்மெண்ட்டே அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி விளாட்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கேட் கலெக்ஷனுக்காக அண்ட் பிசிசிஐ வந்து டிவி கலெக்ஷனுக்காக இவங்கெல்லாம் சேர்த்து சதி பண்ணது. அவரை வந்து விளாட்றேன்னு சொல்ல சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. உண்மையிலே அவர் வந்து போன வருஷமே ரிட்டையர் ஆக வேண்டியது. இன்ஃபேக்ட் 23 ரிட்டையர் ஆகணும். அந்த சாம்பியன்ஷிப் அடிச்சோடனே வின் பண்ணிருக்கணும். அவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். அவர் இனிமேல் அவர் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேக்கு ஹர்திக் பாண்டியா வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சாதகமான? ஆக்சுவலாக கேகேஆர் வேறு இன்ட்ரெஸ்டடு. ஓகே, சிஎஸ்கேக்கு வந்து வந்தாலும் அவர் யூஸ் இருக்க மாட்டார் டெஃபினட்டாக. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு இன்ஜரியை ஒரு சீசன் ஃபுல்லாக அவரோட ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டைமில் இதே மாதிரி தான் பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதே தான் சொல்கிறேன். இவங்க யோசிக்காமல் எடுப்பாங்க. எடுத்து 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 நம்ம பார்த்துக்கோங்க. அதாவது புளிச்சு போச்சு உங்களோட. இவ்வளோ மோசமாக ஒரு ஆக்ஷனில் எடுப்பாங்களான்ட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ அதை தான் திருப்பி திருப்பி பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ட்ரேடிங்கில் ரிஷப் பந்த் டெல்லி எடுத்தது தப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக் நிறைய இருக்குது. இப்போ அப்படி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா டு ஆயுஷ் மாத்ரேவை மும்பை இந்தியன்ஸ்க்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது, மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஆயுஷ் மாத்ரே ஒரு எமர்ஜிங் பிளேயர்னே சொல்லலாம், ஒரு யங் பிளேயர். அப்படி இல்லை சார், அதெல்லாம் ஒரு மேட்ச் ஒரு சீசன் வச்சு பண்ண முடியாது சார். அது சுரேஷ் ரெய்னாலாம் இருந்திருக்காங்க. அவன் என்ன பிளேயர், மிஸ்டர் ஐபிஎல் பிளேயர். ரவீந்திர ஜடேஜா அவனையே வந்து அம்போன்னு விட்டாங்க. சாம் கரனை விட்டாங்க. அவன் பேர் அங்கே கலக்கிறான் இங்கிலாண்டில். ஸோ பயங்கர மிஸ்டேக் மேலே மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இவங்க பேச்சை நம்பி இது பண்ணாதுங்க. இவங்களுக்கு அறிவு கிடையாது. நான் ஏன் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, அதாவது ஒரு எல்லோரும் நினைப்பாங்க இவன் என்ன பெரிய இதுவா அப்படின்பாங்க. நான் யோசித்து நிறைய இவங்களோட மிக்ஸ் பண்ணி இப்போ சொல்கிறேன். நான் இவங்களுக்கு மூளை கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது கோச் யாருக்கு திருப்பி வரப்போறா, அதாவது சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சாக யார் வரப்போறான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6-7 தோனி இருக்கிற வரைக்கும் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கோச்சிங் சிஎஸ்கே. நான் இந்த வார்த்தை நான் சொல்கிறது வந்து ஷாக்காக இருக்கலாம் உங்களுக்கு. தோனி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதனால தான் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர் ஒருத்தர் தான் ஒத்துண்டார். ஏன்னா அவருக்கு எப்படி தோனிகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணோம் அவருக்கு தெரியும். அதை வாயை மூடின்னு இருப்பார். அது மற்றவங்களால முடியாது. சப்போஸ் நீங்கள் ராகுல் டிராவிட் கொண்டு வந்து வச்சுக்கோங்க, ஒத்துக்க மாட்டார். பெரிய கிளாஷ் ஆகிடும். அவர் இல்லை, கிளாஷ் இல்லை. ராகுல் டிராவிட் லெவல் வேறு, டோட்டலி ஆப்போசிட் ரெண்டு பேரும். அது கிடையாது. அது மாதிரி எந்த ஃபாரின் கோச் வந்தாலும் ப்ராப்ளம். ஏன்னா தோனி சொல்கிறத வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பிளானிங் ஒன்று தோனிக்கு பிளானிங் கிடையாது, ஹோம்ஒர்க் கிடையாது தோனிக்கு. அதாவது தோனி எப்படின்னாக்கா, இந்த மற்ற பிளேயர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ அனாலிசிஸ்லாம் பண்ணி ஆப்போனன்ட் பிளேயர்ஸை அந்த பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்போ என்ன ஃபீல்டில் என்ன தோணுதோ அதான் பண்ணுவார். அவர் இன்ஸ்டிங்டிவ் கேப்டன் அவர். அதனால் ஸோ தோனி இருக்கிற வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. தோனி இல்லைன்னா எல்லோரும் வருவாங்க. அதான் இப்போ. ஆனால் இப்போ தோனி ரிட்டையர் ஆகிட்டான்றப்போ மேபி அவரே ஹெட் கோச்சாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குமா? அப்போ
பண்ண இல்ல மாட்டார். அவர் பின்னாடி இருந்து ஒரு மென்டராவே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அவர் ஒதுங்கிப்பார் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அவருக்கு வந்து இந்த டீம் வந்து செட் ஆகல. அப்படியே நைஸாக ஒதுங்கின்றார் அவர். ஏன்னா ஒரு சீசன் ஃபுல்லாக உட்காந்து பெஞ்சில் உட்கார்ற ஆள் இல்லை அவர். இதுவே வந்து அவர் ஊர்லேயே இல்லை. பாதி மேட்ச் இவர் விளாடும்போது இங்கே இல்லை அவர். அதனால் அந்த மாதிரி ஏன்னா அவருக்கே தெரியல, தோனி சிஎஸ்கே ஒரு லெகசி, தோனிக்கு கீழே ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம் கண்டிப்பா டாப் 4க்குள்ள இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் தோனி எப்பயுமே. இனிமே இருக்குது கஷ்டம். இனிமே இருக்குது கஷ்டம். ஏன்னா மற்ற டீம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்களேன், மிஸ்டேக் பண்ண டீம் எல்லாம் பாட்டமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே, எம்ஐ, எல்எஸ்ஜி இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண டீம். எப்படி ஆக்ஷனில் மிஸ்டேக் பண்ண, ஆக்ஷனில் நல்லா பண்ண டீம் ஆர்சிபி, பஞ்சாப் இதெல்லாம் மேலே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? அவங்களாம் மிஸ்டேக்கே பண்ணல. ஆர்சிபி வந்து கன் சைடு வச்சுருக்காங்க. திருப்பி அவங்க புவனேஷ்குமாரை வச்சுருக்காங்க. அது இந்தியன் டீம் கோச்சுக்கே அறிவில்லை. புவனேஷ்குமார் இஸ் த பெஸ்ட் பாலர் இன் இந்தியா டுடே. இப்போ கூட அவனை எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு ப்ரெஷர். புவனேஷ்குமார் எடுக்காமல் வேறு ஒரு ஆள் எடுக்க சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் வருது. வேறு ஆர்சிபியில் அப்படி இல்லை. அவங்க வந்து கரெக்டாக இன்டாக்ட் வச்சுருக்காங்க. அண்டு கோலியும் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாரு. கேப்டன்சி இல்லைனா கூட அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட்டிடார கேப்டன் 2 வருஷம் கேப்டன், 2 வருஷம் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டார். ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாரு கோலி. ஏன்னா கோலி இருந்து ட்ரபிள் க்ரியேட் பண்ணலாம் இப்போ பண்ணுற மாதிரி. அதனால் பண்ணுறதில்லை அவர் ஆர்சிபிக்கு ரொம்ப இதுவாக சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி இருக்கும்போது ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்ணுற விதமும், ரட்சத் படிதார் கேப்டன்சியில் இருக்கும்போது விராட் கோலி ட்ரீட் பண்ணுற விதமும் வேற மாதிரில இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே ஓகே, கோலிக்கான ஒரு மரியாதை ஒரு கிடைக்குது, ஒரு அதிகாரம் கிடைக்குது. ஹர்திக் பாண்டியா வந்து அது பெரிய மிஸ்டேக் இது. அதாவது ரோஹித் சர்மா வந்து கோலி மாதிரி கிடையாது. இஸ் எல்டர் பிரதர். மும்பை டீமில் அவர் தான் சூரியகுமார் கல்கட்டாலேருந்து கூப்பிட்டு வந்து விளையாட வச்சாருங்க. கேகேஆரில் இருந்தார் அவர். அதே மாதிரி திலக் வர்மா ஆந்திராவில் இருந்தார், அவரை கூப்பிட்டு விளையாட வச்சார். இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயரை செலக்ட் பண்ணி அவர் தான். தென் ஒரு கோர் இது ட்ரெண்ட் போல்ட்டு, ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியாவே கூட்டிகிட்டு வந்தது அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணது ரோஹித் சர்மா. அந்த ரோஹித் சர்மாவை அவர் விளையாடாட்ட கூட இஸ் அ பெஸ்ட் கேப்டன். இஸ் அ பெஸ்ட் கேப்டன் இன் இந்தியா. என்ன கேட்டாக்க அவர் விளையாடவே வேணாம், கேப்டன்சி பண்ணால் போதும், மும்பை வின் பண்ணிடும். எவ்வளோ தடவை வந்து 5 மேட்ச் ஃபஸ்ட்டு தோற்றுருப்பாங்க, அதுக்கப்புறம் வின் பண்ணிட்டு வந்து சாம்பியன்ஷிப் அடிப்பார். அது மாதிரி இஸ் த ஒன்லி பிரெய்னி கேப்டன் இன் இந்தியா. அஃப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ் லக்கி கேப்டன். ஓகே, பட் இவங்க 2 பேர் தான் கேப்டன்சினா, மற்ற யாருமே கிடையாது. நான் கிளியராக சொல்கிறேன், அது அப்புறம் வரேன் யாரெல்லாம் ஒவ்வொருத்தரை பற்றி கேப்டன்ஸு. மற்ற யாருமே கிடையாது, ஹர்திக் பாண்டியா யாரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு புயலில் கலப்பினது மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். அதுவும் ஜெயவர்தனா விட்டு பேச சொல்லி ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. 3 வருஷம் அவதிப்பட்டாங்க. அதுக்கு 3 வருஷமும் பாட்டம் ஆஃப். அதே மாதிரி இப்போது ஹேமந்த் பதானி அதிகமாக அடிபடுற பேர் என்னன்னா, ஹேமந்த் பதானியை மீண்டும் அதாவது சிஎஸ்கேக்கு கோச்சாக கொண்டு வரலாமா? ஃப்ளெமிங்ஸ் போயிட்டாரு, பதானி வரலாம். பதானி அதுக்கு கேப்பபிள். ஏன்னா டெல்லியில் ஆல்ரெடி இருந்தார். ஸோ அங்கே பெரிதளவில் வந்து அதெல்லாம் ஓகே, பட் அவர் வாயை விட்டார். டெல்லியில் கேப்டன் ஆகும்போது சிஎஸ்கே ஃப்ளமிங்கை பற்றி கண்ணா அப்படின்னான்னு திட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நீங்கள் அதை பார்த்தங்களா தெரியல. ரொம்ப இவர் இது என்ன பெரிய கோச், இவருக்கு என்ன தெரியணும் அப்படிலாம் பேசினார். அது வந்து அவராக சொன்னாரா இல்லை சிஎஸ்கேவே சொல்ல வச்சாங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ எனி கேஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இன்னொரு கோச்சை பற்றி ஒரு கோச் சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா ஹேமந்த் பதானி பற்றி நம்ம குறை சொல்ல முடியாதா? ஏன்னா டெல்லி நல்ல டீம் வச்சுருந்தாங்க, கிடுகிடுன்னு இன்ஃபேக்ட் ஆக்ஷன்லேயே மிஸ்டேக் பண்ணாங்க. இந்த ஹாரி ப்ரூக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஸோ அவர் தான் உட்காந்துறாங்க டெல்லியில். அதனால் வந்து குறை சொல்லணும்னா சொல்லலாம், பட் ஒரு கோச்சை பற்றி இன்னொரு கோச் சொல்கிறது தப்பு. அது பண்ணார் அவர். அதோட மோட்டிவ் எப்படின்னு தெரியல. ஸோ அதை சிஎஸ்கே வந்து லைக் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. லைக் பண்ணாக்க ஹேமந்த் பதானியை கோச்சாக வச்சுக்கலாம். ஆனால் ஹேமந்த் பதானி வர்றது, அவர் வந்து கோச் பண்ணால் சிஎஸ்கேக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு. எதில் இருந்தாலும் தோனி இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் தோனி இருந்தாருனாக்கா இவர் வந்து பால் பாய் மாதிரி ஆயிடுவார். ஸோ ஃப்ளெமிங்ஸ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் பதானியும் கை தட்ட வேண்டியதான், வேறு எழுந்து நின்று கை தட்ட வேண்டியதான், அவ்வளோதான். அந்த ஒரு நிலைமைக்கு தான் போயிடுவாங்க கண்டிப்பாக, எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ மும்பையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேகேஆர் இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் விளாண்ட ஆட்களே வந்து கோச்சா வந்து ஹையர் பண்ணி அப்படி இப்போ பொலார்ட் மலிங்கா இருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ரசில் இருக்காரு. ஸோ அது வந்து எப்படின்னாக்க ஒரு கிராட்டிடியூட். இவ்வளோ வருஷம் சர்வ் பண்ணேன், அவங்களே கெஞ்சுவாங்க, என்ன அம்போன்னு விட்டங்களே அப்படின்பா. சரி இந்த போஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அதை பொல்லாடுக்கு அப்படி தான், அது ரசலுக்கு அப்படி தான். சரி நம்ம டீம் இவ்வளோ வருஷம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், சரி ஒரு பவுலிங் கோச்சாக போடு, ஒரு பேட்டிங் கோச்சாக போடு, அவ்வளோதான் வழியை. மற்றபடி மெரிட் பார்த்தெல்லாம் போகிறது கிடையாது. இதெல்லாம் வேண்டிய ஆள் ஒரு போட்டு கொடுக்குது, அவ்வளோதான். நம்ம பண்ணலையா ரிட்டையர், அவங்க பிள்ளைக்கு வேலை கொடுக்கலையா, அந்த மாதிரி
அதே மாதிரி தான் இப்போ ஆர்சிபிலையுமே தினேஷ் கார்த்திக் இருக்கான்றப்போ சிஎஸ்கேல இருந்து வெளியே இல்லை, போன players. ஆர்சிபிக்கு தினேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் இயர் ம் இது, இன்ஃபேக்ட் செகண்ட் இயர். ம் Okay. செகண்ட் இயர் அதனால் அவர் வந்து கேகேஆர்லேருந்து வந்தவர். அவர் ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே ட்ரை பண்ணியிருக்கலாம் அவரை, ம் பட் அவர் ஒத்துக்கல. ஏன்னா அகெயின் தோனி தோனி. ப்ராப்ளம், அதனால் ஒத்துக்கல. ஸோ அதனால் நேராக இவங்க கூப்பிட்டாங்க, அங்கே போனார், அங்கே போய் நல்லா பண்ணி கொடுத்துரு. இன்ஃபேக்ட் ஆண்டி ஃப்ளவர்ன்ற ஒரு ஹெட் கோச் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணாங்க, சாம்பியன்ஷிப் வின் பண்ண உடனே இவனை தான் தூக்கினாங்க, தினேஷ் கார்த்திகை தூக்கி எல்லாரும் ப்ரெஸ்ஸில் கூட சொன்னாங்க தேங்க்யூ வெரி மச் அப்படின்னாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே தினேஷ் கார்த்திக் ஏதோ ஒரு விஷயம் அங்க பேசுறாரு பண்றாரு, பேட்டிங் எப்படி பண்ணணும் இல்லை starting ல இருந்து அடிக்க ஆரம்பிங்க. டெஃபினட்டாக தினேஷ் கார்த்திக் வந்து மாடர்ன் டே பிளேயர், அதனால் அவருக்கு வந்து இப்போ எப்படி விளையாடுதுன்னு தெரியும் அவருக்கு. வேற ஆண்டி ஃப்ளவர் வந்து எந்த காலத்தில் விளையாடினாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க இந்த ஐபிஎல் ட்ரேட்ஸ் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்படின்றப்போ இன்னமும் ஒரு சில டீம் வந்து முட்டாள்தனமான செயல்களை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிற விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக சார். சரி, எனக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு ஃப்ளாஷி, எனக்கு 18 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ் மாரிஸ்னு ஒரு ஆள் 15 கோடி கொடுத்து 15 கோடிக்கு எடுப்பாங்க, எடுத்தாங்க. ஒரே வருஷம் அனுப்புவாங்க. இன்னொருத்தன் அதே 15 கோடி கொடுத்து வாங்குவான், அவனும் ஒரே வருஷத்தில் அனுப்புவான். இந்த மாதிரி பந்தாடுவாங்க இஷ்டத்துக்கும். ஏன்னா யாருக்கும் வந்து கிரிக்கெட் கேம் தெரியாது. ம் கேம் தெரிஞ்சால் கூட அவங்க வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை வந்து ஒன்றும் வாயை திறக்க மாட்டார், எதையும் சஜஸ்ட் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஆனா பிரெண்டன் மெக்லமோட பேரும் அடிபடுது இல்ல, வரமாட்டார். ஏன்னா இவங்க எடுக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டாவது இனிமே அந்த மாதிரி பெரிய கோச் எடுக்க மாட்டாங்க. இனிமே சின்ன கோச்சாக யாராவது ஒருத்தர் தான் எடுத்துப்பாங்க. ஓகே. அந்த பெரிய அளவுக்கு கோச்சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ள வரது ரொம்ப ஆமாம், கஷ்டம். உள்ள ஒரு கஷ்டம். ஆனா வந்தாக்க தோனி வெளியே போயிட்டா மொத்தமாவே நான் பிரான்சைஸ்ல இருந்து போறேன்ற பட்சத்துல தோனி போயிட்டாக்க தென் ஃபுல் சார்ஜ் எடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. ம். பட் அது அகெயின் ஒரு வருஷம் கேப் கழிச்சு தான் வருவாங்க. ஆனா ருத்ராஜோட நிலைமை எப்படி இருக்கும் சார்? அப்போ ருத்ராஜ் இப்பயுமே கேப்டன்சியா பெரிதளவுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், ருத்ராஜ் கேப்டன் எப்படி? அதுதான் சார் ருத்ராஜோட கேப்டன்ஷிப் எண்ட் ஆஃப் த டே ஒரு கேப்டன் அந்த சர்க்கிள்குள்ள நின்றுட்டு எப்படி போடணும் என்னன்னு பார்க்காம ஒரு லாங் ஆன்ல நின்றுட்டு அங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க சொல்றதை வச்சு கேட்டு சஞ்சு சாம்சன் மூலியமா அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ணி அப்படியே போடுறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குமா? அவனை தான் சார் பெஸ்ட் கேப்டன் சொன்னீங்க நீங்கள். ஜடேஜாவை கேப்டனாக இருக்கும்போது அனாவசியமாக அவனை கேப்டன்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு டீமே பிரேக் பண்ணாங்க. ரொம்ப அனாவசியம் அது. அவன் வந்து டீசன்ட் கேப்டன் ஜடேஜா. ரெண்டாவது அவன் டீம் ஆப்பு மோசம். 8 மேட்ச் 6 மேட்ச் உதப்பட்டாங்கன்னா இதை இப்போ 10 மேட்ச் 10 உதப்படுறாங்க. அதனால் டீம் மோசம். அதான் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவனை போய் நீங்கள் வெளியே அமைச்சிருக்க வேணாம். இஸ் அ கிரேட் பிளேயர். அதை மட்டும் T20 இஸ் அ கிரேட் பிளேயர். அவனை மாதிரி ஒரு ஃபீல்டர் பிறந்து வரணும். அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் 2023 வந்து 2 பாலில் வின் பண்ணி கொடுத்தான் சாம்பியன்ஷிப். வேறு யாரும் பண்ண முடியாது. ஸோ அவனை வந்து இன்னி வரைக்கும் கோபமாக இருக்கான். இப்போ ரீசெண்டாக ஒரு இது வெளியே வந்தது யூடியூப்பில், நீங்கள் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. he has complained against ஏன் அவன் வந்து சிஎஸ்கே விட்டு வெளியே வந்தான்னு he has complained against. நான் சொல்லணுமா யாருன்ட்டு? தோனி. தோனிக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அது இதில் வந்து யூடியூப்ல வந்துருக்கு. நான் சொன்ன நம்ப மாட்டேங்க, நீங்கள் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். சார் தோனி ஜடேஜாவோட காம்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ இருந்து அந்த அவனை ட்ராப் பண்ண அப்புறம் அவன் வந்து தோனி பர்த்டே கூட விஷ் பண்ணலை. அண்டு ட்விட்டர்லேருந்து வெளியே வந்துட்டான், சிஎஸ்கே ட்விட்டர்லேருந்து. அப்புறம் தான் இவங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை திருப்பி சிஎஸ்கே கூப்பிட்டு வந்தாங்க. அது பெரிய கதை, அது வேறு. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சகஜமாக நடக்குது அங்கே. ஸோ அதனால் இப்போ ஓப்பனாக அவன் வந்திருக்கான். எஸ் சார், இந்த மாதிரி என்ன இல் ட்ரீட்டட், என்ன இப்போ கூட ட்ரேடிங் பண்ணுறதை பற்றி எனக்கு ஒன்றுமே சொல்லலை அப்படின்ற. தோனி என்ன பண்ணுறான்? ஆக்சுவலாக தோனிக்கும் ஜடேஜாக்கும் ஆகலைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா பர்த்டே போது விஷ் பண்ணலை, ட்விட்டர்லேருந்து வெளியே வந்தோம், அதெல்லாம் தெரியும். இப்போ தோனி வந்து ஜடேஜா எடுத்தது எனக்கே தெரியாது அப்படின்றான். எல்லாம் கதை. அப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற ஐபிஎல்ல என்ன நடக்க போகுதுங்கிறது அதனால் உள்ள இல் ஃபீலிங் நிறையா இருக்குது. எப்படி மும்பையில் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஏற்கனவே கொல்கட்டாவில் இருந்தது. தினேஷ் கார்த்திகை வெளியே அமிச்சாங்க. அது அமிச்ச ஆள் அந்த ஆந்திரே ரசலும் தான் அமிச்சாங்க. அந்த ஃபாரினர்ஸ் 3 பேர் சேர்ந்து தே வாண்ட் இயான் மார்கன். எல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.